ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. நமக்கு என்ன ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அம்மா அடிக்கடி ஆரின்னு கத்திட்டு கிடக்குது, என்னது அன்னைக்கு? யாரு? மதுமதினு ஒரு அம்மா வந்து வாட்ஸ்அப்ல எப்ப பார்த்தாலும் ஆரியம் திராவிடம். என்ன ஆரியம்? மதுமதி இல்ல, மதுவதனி. மதுவதனி. அதாவது அவங்க ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் விளக்கம் கொடுக்குதான் ஒரு உருட்டுது. அதாவது ஆரியம்னா மனு தர்மமா, திராவிடனா அது தர்மமா, இது ஆரியனா 4 குலங்களா, திராவிடனா எதுவுமே கிடையாது. இது என்ன பாருங்க, அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், மனு தர்மம் இவனுக்கு இந்த கும்பல் வாயில என்ன மண்ணை அள்ளி போடுச்சா இல்ல இவனுக்கு திங்கிற சோத்துல மண்ணை அள்ளி போடுச்சா? என்ன அறிவு இருக்கு? ஆரியமும் ஆரியம் சொல்றிய, தமிழ் மொழி என்னது? தமிழே மிகப்பெரிய ஆரியம். ஏன்னா பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனைங்கிற ஆரியன் சொல்லக்கூடிய அந்த பாசங்கிற பற்றறுத்து இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த நித்திய வீடாகிய மோட்ச வீட கொடுக்கக்கூடிய சிவபெருமானே ஒரு ஆரியன் சொல்லப்படுது. அந்த ஆரியம் கொடுத்ததுதான் தமிழ். மாரியும் கோடையும் பார்வனி தூங்க நின்று ஏரியும் நின்றங் கிளைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு கருணை செய்தனை. எங்க அப்பா சிவபெருமான் இந்த உலகத்துல உயிரினங்களை படைப்பதற்கு முன்பாகவே எங்க ஆத்தா பார்வதி கிட்ட தமிழை கொடுத்துட்டான். தமிழையும் ஆரியத்தையும் சமஸ்கிருதத்தையும் கொடுத்துட்டான். அப்போ அந்த தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன் ஒரு ஆரியன். யாரு? இந்த தமிழ் மொழியை தந்தது ஒரு ஆரியன். இந்த கும்பல் பாப்பான் நக்கல் பண்றது அறிவிட்ட கும்பல். இந்த கும்பல்லாம் அந்த பாப்பான் தான் தமிழை தந்தது. அப்ப பாப்பான் தந்த தமிழ் எதுக்கு நீ பேசுற? தமிழ் இங்க கவி தூக்கி பிடிக்கிறாங்களாம், காப்பாத்துறாங்களாம். அறிவு இருக்கான்னு நான் கேக்குறேன். ஐயா, பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கு மாறியன். அப்ப அந்த ஆரியன் ஆகிய எங்க அப்பா சிவபெருமான் தான் தமிழ் மொழி தந்தான்னு சொல்லி சொல்லப்படுது. இது சத்தியம். மாரியும் கோடையும் ஆர்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங் கிளைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு கருணை செய்தானே. அப்போ மாரியும் கோடையும் ஆர்பணி தூங்க, உலகமே பனிமுட்டமா இருக்குது. உலகத்துல எந்த உயிரினையும் படைக்கல. கல்லும் தோண்டல, மண்ணு கல் இருக்கு, மண்ணு தோண்டல. அப்ப எங்கப்பா அப்பவே சமஸ்கிருதத்தையும் ஆரியத்தையும் தமிழையும் பார்வதியிட்ட கொடுத்துட்டான். அப்போ அந்த ஆரியங்கு அப்போ அந்த தமிழை தந்தது ஆரியன்னு சொல்லப்படுது. அப்புறம் எதுக்கு நீ தமிழ் பேசுற நான் கேக்குறேன். அப்புறம் ரெண்டா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மனு தர்மம் என்ன சொல்லுது? மனு தர்மம் ஒழுக்கமா வாழுன்னு சொல்லுது. ஒரு பொண்டாட்டியை கட்டினியா அவளோட இருந்து கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் வாழு, அவளை தவிர இந்த பெண்ணையும் மனசுல நினைக்காதுன்னு சொல்லுது மனு தர்மம். அதே போல பொண்டாட்டி பெண்களையும் என்ன சொல்லுது? உன் புருஷனை தவிர அவன் கருப்போ சிவப்போ அழகு இல்லையோ, எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தொலையாத, என் புருஷனை தான் பிடிக்கும்னு சொல்லுது மனு தர்மம். அப்போ இவனுக்கு தான் பிடிக்காத, புருஷன் அடுத்த பிடிக்கும்னு சொன்னா பிடிக்கும் அந்த கும்பலுக்கு. இவன் தான் சொல்றான், இவன் தீகா கும்பல் தான் என்ன சொல்றான், அது என்ன திருமணம் கடந்த உறவுங்கிறான். அறிவு இருக்கான்னு கேக்குறேன். திருமணம் கடந்த உறவுங்கிறான். இது கள்ள தொடர்பு, கள்ள காதல திருமணம் கடந்த உறவுங்கிறான். நான் என்ன இவ்வளவு வியாக்கியானம் பேசுறியா? உன் குடும்பத்துல யாராவது கள்ள தொடர்பு நீ ஒத்துக்குவியா? உனக்கு புரிஞ்சிருக்க? இவனுக்கு ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவான். ஊரான் தாலியை தான் இருப்பான். ஊரா விட்டு பொம்பளைக்கு தாலியை தான் இருப்பான். ஆனா இவனுக்கு கரெக்டா இருப்பான். இவனு நெத்தில குழுங்க இவங்களுடைய மனைவிகள் குழுங்க தாலியை போடணும். அதுல டெய்லி குங்குமம் தொட்டு வைக்கணும். என் புருஷன் தீர்க்காய்ச்சா இருக்கணும், அவனுக்கு நோய் வந்து செத்துறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க குங்குமம் வைக்கணும். அப்போ புரிஞ்சு என்னையா இவளுக்கு அறிவு இருக்கு? ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவான், இவன் கடைபிடிக்க மாட்டான். மனு தர்மம் என்ன சொல்லுது? இந்த பிள்ளைக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். இது அறியாத பிள்ளை, ஏதோ வயிற்று பொழப்புக்கு அது ஏதோ திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிள்ளை இது பலதுன்னு கொட்டப்பட்டவனுக்கு அறிவு இல்லை. அது இது பாவம். இது என்ன பண்ணும்? ஐயா, மனு தர்மம் என்ன சொல்லுது? மனு தர்மம் பெண்களை எவ்வளவு எப்படி வகைப்படுத்துது தெரியுமா? அந்த காலத்து என் தாய்மார்கள் அம்மா, நான் பேசுறதுல மதிவதனி அதுவும் அம்மா தான். பெண் தானே, நம்ம அம்மா தானே, சரி விட்டுருவோம். அப்போ பெண்கள் அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்களாம் சொல்ற பாருங்க. கணவன் மொழிய களவு மொழி பேசாத, மனு தர்மம் சொல்லுது. கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை, கல்கதவு போலே கற்பு மணக்கதவு தொல்கதவு ஞான திறவுகோள் அம்மானை. என்ன சொல்றான்? அதாவது அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்களாம், தன் புருஷனை தவிர யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களா, மனசுல கூட நினைக்க மாட்டாங்களாம். இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு இந்த கும்பலோட இந்த திராவிட கலாச்சாரம் சொல்றா பாருங்க. இந்த கும்பல் என்ன நடக்குது? பெத்த பிள்ளை காம இச்சைக்காக பெத்த பிள்ளையை கொண்டுட்டு அடுத்தவங்க கூட ஓடி போயிடுறா. நடக்காது. ஒரு சில பெண்கள், எல்லா பெண்களையும் சொல்லல, ஒரு சில பெண்கள் ஓடுறாளா இல்லையா? புருஷன் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு போடுறான், அவன் என்ன பண்றா? தலைவனை வச்சு அமுத்தி கொண்டுடுறா இல்லையா? கள்ளக்காதலை வச்சு தீர்த்து கட்டிடுறா. நடக்கா இல்லையா? இதுதான் திராவிடம். என் மனு தர்மம் இதே சொல்லிச்சு. என்ன சொல்றான்? என் தாய்மார்கள் எப்படி இருந்தாங்களாம்? கல்கதவு போல கற்பு மணக்கதவு தொல்கதவு ஞான திறவுகளாம். என் தாய்மார்களுடைய கற்பு ஒரு கல் கதவு எவ்வளவு உறுதியா இருக்கும் அப்படி இருந்துச்சு அந்த காலத்து பெண்கள். ஏன்னா மனு தர்மத்தை கடைபிடிச்சிருக்கா. ஏன்னா இறைவனுக்கு பயந்து நடந்திருக்கா. புருஷன் திருமணம் இருந்திருக்கா. இன்னைக்கு இருக்கா? சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்றான்? அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசித்தனு தினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவல். புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை திருப்பி பேச மாட்டாங்களா? அவ்வளவு இதா இருந்திருக்காங்க என் தாய்மார்கள். இன்னைக்கு இருக்கா? சொல்லுங்க. புருஷன் அங்க இருந்து ஏய்னா இவன் அங்க இருந்து ஓய் அப்படின்பா.
ஆ, ஆ. எல்லாம் நீதம் கொலையிட்டே எல்லாம் இவனு திராவிட கலாச்சாரம். ஏன் நீ மனு தர்மத்தை தூக்கி தான் பிரச்சனையே. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் சொல்ல பாருங்க, அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள் துயின்றதறிந்து துஞ்சுவாள் மங்கிருங்க. என் புருஷன் எதுக்கு ஏன் வேலை செய்யறான்? எதுக்கு என் பிள்ளைங்க மூட்டை தூக்குறான்? என் பிள்ளைங்க எதுக்கு கட்டடத்துக்கு வேலை செய்யறான்? சொல்லுங்க. என் பிள்ளைங்க எதுக்கு விவசாயம் பண்றான்? சொல்லுங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறான். மூட்டை தூக்குறான், கூலி வேலைக்கு போறான், சாக்கடை அல்றான். எதுக்கு? பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு தானே. அப்போ அந்த புருஷனுக்கு என்ன சொல்றான் பாருங்க, அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றுவாங்க துயின்றதறிந்து துஞ்சோல் மங்கிரு. வீட்டுக்கு போயிட்டு வந்த மனுஷனுக்கு பிள்ளைக்கு புருஷனுக்கு காலம் விட்டு அவனுக்கு உண்டான பணிவிடை செய்து புருஷன் தூங்குனதுக்கு அப்புறம் தூங்குவாளாம். இன்னைக்கு அப்படி இருக்குதா? அப்புறம் என் தாய்மார்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களா? அந்த காலத்து பெண்கள் மனு தர்மத்தை கடைபிடிச்சதுனால என் தாய்மார்கள் எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்களாம்? மயன்ற ஒரு சாமம் அங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பண்ணார்கள்ங்க. விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு இறைவன் குளிச்சுட்டு இறைவனை வணங்கி வீடு வாசல் பெருக்கி வாசல கோலம் போட்டு அவ்வளவு திவ்யமா இருந்தாங்களாம், அவ்வளவு பரிசுத்தமா இருந்தாங்களாம் என் தாய்மார். இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு புருஷன் தான் கோலம் போடுறான், பொண்டாட்டி 10 மணிக்கு முழிக்கிறா, இவன் புள்ள குட்டிய குளிச்சு பிறகு பள்ளிக்கூடத்தை கொண்டு விட்டுட்டு வரான். இதான் திராவிடம், அது ஆரியம் அன்னைக்கு இருந்தது. இதுல வரை உருட்டுறது இந்த பிள்ளை. இந்த பிள்ளை பாவம் ஏதோ அறியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்க. அதுவும் நம்ம தாய் தானே, பெண் தானே, அதெல்லாம் விடுவோம். நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு அம்மைமார்கள் எப்படி இருந்தாங்களா? மயன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்துணையும் தொழுது அகற்று தெருமுத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களுடைய மனு நீதம் சொல்லி வகிக்க முடியாதுங்க. என்ன சொல்றான்? தவத்து கரிய தையல் நல்லார். என் தாய்மார்கள் சொல்றாம கற்பை தையல் நல்லார், தவத்துக்கரிய தையல் நல்லார் தங்களுடைய மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாது. கனியான பெண்கள் அனைவருக்கும் சாதிய பாகுபாடே இல்லையா? கனியான பெண்கள் கற்பு நிலை மாறாமல் வலியான சாதி வளமைகள் அம்மானைங்க. சாதிய பாகுபாடே இல்லாமையா இல்லையா? சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான ஜாதி ஒக்க ஓர் இனம் போல் தங்கள் இளமை தப்பி மிக போகாமல் திங்கள் மாறி சிறந்தோங்கிய பொழிய செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அலுவல் தினம் செய்து அன்புட்டு இருந்தனராம். தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தார் அம்மானை. செய்யும் வழக்கு சிவன் பேரில் அல்லாது வையம் வழக்கு வரதுறாரு. எங்க அப்ப என்ன பிரச்சனை, எங்க அப்பா சிவன் மேலே ஆணையிட்டு பொறுத்து போயிருவாங்களாம். எல்லா தாய்மார்களும் கற்பு நீதத்துல அப்படி இருந்தாங்களாம். கள்ளக்காதல் இல்ல, கள்ள தொடர்பு இல்ல, மொபைல்ல கள்ள தொடர்பு போன் நடக்கல, காட்டுல கொலை, வீட்டுல கொலை, நாட்டுல கொலை, எந்த கொலையும் நடக்கல அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒழுக்கத்தோட வாழ்ந்தா மனு தர்மத்தின்படி எங்கும் கொலை நடக்கல, கொள்ளை நடக்கல. ஆனா அன்னைக்கு இருக்குதா உன் திராவிடத்துல? எங்கும் கொலை, வீட்டுல கொலை, நாட்டுல கொலை, ஐயோ ஒயின்ஷாப்ல கொலை, பள்ளிக்கூடத்துக்குள்ள கொலை, எங்கேயா கொலை நடக்கல சொல்லுங்க? இவனுக்கு ஆட்சியில இதாண்டா திராவிடம், அதாண்டா என் மனு தர்மம். என் மன்னன் கடைபிடிச்சான். அதை கடைபிடிச்சா இங்க கொலை இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது, வறுமை இருக்காது. இன்னைக்கு இருக்குதா? எதுக்கு எடுத்தாலும் வரி போடுறான். 2 இட்லி எத்தனை 5 ரூபாய், அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு தொலைகிறான். நாசமா போறவங்களா? ஏன்டா என் பிள்ளைகளை அப்படி படித்து தொலைகிறீங்க? வைத்திருச்ச மன்னர் ஆட்சியில் இப்படி இருந்ததா? என் சோழ மன்னனுடைய ஆட்சியில 12 ஆண்டு பரிவா இறை இருத்தல் 12 ஆண்டு பொறுத்து இறை தாரும் என்பான். இறைனா வரி. நீ 12 வருஷம் நீ வரி கட்டலாம், இன்னும் 2 வருஷம் பொறுத்து கூட தாப்பான்னு கேட்பான். அந்த அளவுக்கு மக்களை கஷ்டப்படுத்தாம ஆட்சி நடத்துறான். அன்னைக்கு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் வரி போட்டு தொலைகிறான். இதுல வேற மக்கள் நலன் என்னத்தடா கிழிச்சு தொலைகிறீங்க? வைத்திருச்சல் இருக்கியா? இதைதான்டா மனு தர்மம் சொல்லிச்சு. நல்லது நடத்திடா. மனு தர்மத்தின் மட்டும் நடந்தா கொலை இருக்காது, கற்பழிப்பு இருக்காது, புருஷனை பொண்டாட்டி கொல்ல மாட்டான், பொண்டாட்டிய புருஷன் கொல்ல மாட்டான். இன்னைக்கு இருக்குதா? சொல்லுங்க. ஆரியம் திராவிடம், ஆரியம் இதை பண்ணிச்சான், திராவிடத்தை உருட்டிட்டு இருக்கு. ஏன்டா ஆரியத்தின்படி நடந்தா அந்த நாட்டுல இவ்வளவு அமைதியின்மை இருக்காதுடா, நாடே சுபிச்சமா இருக்க, நோய் இருக்காதுங்க ஐயா. திங்கள் மும்மாறி சிறந்தவங்க எப்படி ஒழுக்கமா ஆட்சி பண்ணா நோய் இருக்காதான். மழை இன்னைக்கு போர் போடுற மாதிரி ஆழ்துளை கிணறு இது போட தேவையில்லையா? மாதம் மும்மாறி மழை பெஞ்சிரும். நீ தோட்டத்துக்கு போய் நீ மம்படி எடுத்துட்டு போய் வெட்ட வேண்டாம், நீர் பாய்ச்ச வேண்டாம். மும்மாறி மழை இறைவன் வர்ண மகனை போய் வைப்பான். ஒழுக்கத்தோடு ஆட்சி செய்தால், நீங்கள் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால், நீங்கள் மனு தர்மத்தின்படி வாழ்ந்தால். இன்னைக்கு இருக்குதா? இவனுக்கு அரசியலுக்காக இந்த பிள்ளைங்களை பிரிவினை பண்றான். என்னையா ஆட்சி பண்றானுங்க? எதுக்கு எடுத்தாலும் வரி போட்டு தொலைகிறானுங்கய்யா. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு இப்படியா வரி பண்ணா, இப்படியா நடத்துறான் என் சோழ மன்னன். வாடி வந்த பட்சினுக்கு வாளால் அவன் உடம்பை தேடி வந்த வேடனுக்கு தொடை அறிந்து ஈந்தவன். அடை பாவி, ஒரு புறாவுக்காக என் மன்னன் தன்னுடைய தொடைக்கறி மாமிசத்தை அறுத்து கொடுத்தாண்டா வேடனுக்கு. எந்த ஸ்டாலின் கொடுப்பாரா? இந்த உதயநிதி கொடுப்பாரா? இன்னைக்கு இந்த பேசுறானுங்க தொண்டை கிளிய இந்த தீகா குமலியும் கொடுப்பானா? மோடி கொடுப்பாரா? யாரையா கொடுப்பா? எல்லாம் சுயநலவாதிகள், எல்லாம் பெருச்சாளி. இவனுக்கு எல்லாம் சேர சொல்ல பாண்டியர்கள் கிடையாது. இவர்கள் யாரும் மூவேந்தர்கள் கிடையாது. இவர்கள் யாரும் பரமாத்மாக்கள் கிடையாது. இவர்கள் எல்லோரும் சுயநலவாதிகள். புரிந்து கொள்ளுங்கள். அதனால நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க,
இது பிள்ளை பாவம் ஏதோ பேசிட்டு இருக்கு மனு தர்மத்தை பத்தி தெரியாம. மனு தர்மத்தின்படி நான் வாழ்ந்தால் இவ்வளவு நோய் இருக்காது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஏன்னா ஆ, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கய்யா, நான் என்ன கேக்குறேன், சனாதன தர்மத்தை உதயநிதி திட்டினாரு. ஆமா. ஏன் ஹெச் ராஜா மட்டும்தான் தட்டி கேட்கணுமா? ஏன் அந்த எல்முருகன் என்ன பண்றாரு? பதவி ராஜினாமா பண்ண சொல்லுங்க ஐயா அவரை. முதல்ல வீட்டுக்கு போக சொல்லுங்க எல்முருகனை. அந்த பதவியை ஹெச் ராஜா கொடுக்க சொல்லுங்க. ஆ, ஆ. அந்த பதவி அண்ணாமலை கொடுக்க சொல்லுங்க. என்னையா பேசிட்டு இருக்காரு? ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை இல்ல, ஒண்ணு இல்ல. என்னையா நீங்களா பிஜேபியில இருந்து கிழிக்கிறீங்க? ஓடுங்க. ஏயா பிஜேபி சரியில்லையா? தமிழ்நாடு பிஜேபி உழைக்கிறவனு கூலியை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒண்ணு இல்ல, திமுகவுக்கு ஆதரவா இருந்த கும்பலுக்கு அவ்வளவு எதுக்குமே ஆளுநர் பதவி, அப்புறம் இன்னும் உயரிய பதவியெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? உண்மையாலுமே இந்த கட்சியை வளர்ச்சி மனுஷன் ஓரம் கட்டிட்டானுங்க. இப்ப நாசமா போய் மறுபடியும் நோட்டா கீழே போயிட்டானுங்க. நல்லா கட்சியை வளர்த்து கொண்டு வந்துடுறாரு அண்ணாமலை. ஓரம் கொண்டு போயிட்டானுங்களா? நாசம் பண்ணிட்டானுங்க. ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க எவனுமே சேர சொல்ல பாண்டியர்கள் கிடையாதுயா. ஒழுக்கத்தோட ஆள, நீதத்தோட ஆள. ஐயா 3 நீதம் கடைபிடிக்க வேண்டும் பூமியில. அப்பதான் வறுமை இருக்காது, பசி இருக்காது, நோய் இருக்காது. ஏன்னா எம்பெருமா பகவானே சொல்றான், தெய்வ நிலைமை தேசமதில் காணாது, மை நெறிய பெண்ணார் மனு நீதம் காணாது, ராஜ நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது. 3 நீதம் நாசமா போயிட்டுட்டான் பகவானே சொல்றான். இந்த 3 நீதம் நாசமா போனதுனால என்ன நடக்கும்? சாமியே சொல்றான், கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்காம், கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பவர்களை விளக்கம் கொடுக்க முடியுமா? கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணவே நடக்கலையா? செய்தி வருது பத்திரிகையில, நான் விளக்கம் கொடுக்கணுமா? மாதாவை பிள்ளை வைப்பு நினைச்சிருக்கோம். இதை விட மோசமான வேணுமா? இதான் களி. இந்த கழிவு வழிகிறனால இப்படிலாம் நடக்கலாம். எம்பெருமா நடக்கா இல்லையா? சொல்லுங்க. சாமி சொல்றான், மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிலந்து தனுவாய் புருஷனோட தன்வாக்கு கேளார்கள் கேட்க மாட்டான். இப்பதான் திராவிடம் சொல்றால. ஏன் ஆரியத்தின்படி வாழ்ந்தால் நான் ஒன்னும் ஆரியன், நான் பார்ப்பான் கிடையாது, ஐயர் கிடையாது, நான் நாடார் தான். நான் உடனே ஐயரும் பேசுறான்னு சொல்லிவிட. நான் ஒரு பனையறி, சாதாரண ஒரு பனையறை தொழிலாளி தான். அதனால நானும் ஒரு ஆரியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஆரியத்தின்படி வாழ்ந்தால், ஆரியன் எங்க அப்ப சிவன் தந்தது, அந்த ஆரியத்தின்படி அந்த மனு தர்மத்தின்படி வாழ்ந்தால் இவ்வளவு அசிங்கம் நடக்காது. மாதாவை பிள்ளை வைப்பு நிறுத்து விளங்கமையா? சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது விளக்கம் கொடுக்க முடியாது. தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டுட்டு வரணும் சாமி. மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தன்பிருக்கும் பகவான் சொல்லி ஆடு மாட கூட விட மாட்டானுங்களாம். காமைத்தை கொடுமைங்க. அவ்வளவு மோசமான காலம் இது. அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இதுவரை உருட்டு திராவிடம். இன்னும் உருட்டுங்க, இன்னும் உருட்டு நாசமா போங்க, நாசமா போயிடும். மனு தர்மத்தின்படி வாழ்ந்தால், மனு தர்மம் பெண்களை எங்கேயும் அடிமைப்படுத்தல. ஒரு கணவனுக்கு மனைவி சேவை பண்ணால்தான் சொல்லப்படுது, அடிமைப்படுத்தல. ஒரு புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்க, அந்த அவனால சாப்பிட முடியல, ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா அது பெண் அடிமையாடா? இவனுக்கு எங்கேயா போய் சொல்ல இவனுக்கு இந்த கும்பல? வயிற்றுச்சலா இருக்கியா? பேசினா விடிய பேசலாம். எனக்கு அவ்வளவு வயிற்று. எதுக்குயா அந்த உலகத்தை பிறந்தோன்னு இருக்கு? எதுக்கு தமிழ்நாட்டுல பிறந்தோன்னு இருக்கு? 5 மாநில எலெக்ஷன் முடிஞ்ச பெட்ரோல் பெட்ரோல் உலக நாடுகள் சரி, அதை விடுங்கய்யா. வரிக்கு மேல வரி போட்டு தொலைறாங்க ஐயா. அதுதான் கஷ்டமா இருக்கு. மன்னருக்கு எப்படியா பண்ணா? $60 இருந்தப்ப விலை குறைக்கலையா? ஐயா இங்க பாருங்க, இங்க ஆட்சியாளர்கள் எல்லாம் நல்ல சுகபோகமா இருக்கான். மக்கள் தான் பிச்சை எடுக்கிறான், கஷ்டப்படுறான், மக்கள் தான் வேதனைப்படுறான். அதனால இங்க பாருங்க, அவனுக்கு நான் முட்டு கொடுக்க விரும்பல. சரிங்களா, விடுங்க. அதனாலயா இவன் மன்னர் ஆட்சியை குறை சொல்லுவான். மன்னர் ஆட்சிக்கு இவனுக்கு என்ன தகுதி? குறைச்சல ஏதாவது தகுதி இருக்கா மன்னர் ஆட்சியில? சொல்லுங்க சொல்லுங்க. என் மண்ணன் அன்ன மடமை தகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவாரி எளியோருக்கு. அன்னைக்கு ஹோட்டல் கிடையாது, எங்கும் தர்மம் தான் சாப்பாடு. அதே போல மருத்துவமனையே கிடையாது, எல்லா மருத்துவமனையும் இலவசம். சித்த வைத்தியம் எல்லாம் இலவசம். தர்ம வைத்தியங்க இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு வீதிக்கு வீதி ஆஸ்பத்திரி விளம்பரம் பண்றான். என் ஆஸ்பத்திரிக்கு வான்னு எல்லாம் பாருங்க. ஒரு மருத்துவ செலவு பண்ணி குடும்பம் நடுரோட்டில் நிக்குது. எல்லா பிள்ளைங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறான். இவனுக்கு என்னைக்காவது இலவச மருத்துவம் பண்றானா? கேட்டா தர்ம ஆஸ்பத்திரி வச்சிருக்கோம்மா. ஏன் தனியார் ஆஸ்பத்திரிக்கு இணைய உன்னால கொடுக்க முடியல? ஏன் உனக்கு மட்டும் உடம்பு சரியில்லைன்னா தனியார் ஆஸ்பத்திரிக்கு போற, நீ ஏன் தர்ம ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேங்க? சொல்லு. இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போல போய் படுத்துக்குவான், மாசக்கணக்கில் படுப்பான். ஏண்டா அப்ப ஏழை எளிய மக்களும் இழிச்சு வாங்கினா நீ இவன் மக்கள் வரிப்பணத்தில் தாண்டா வாழ்ந்து தொலைறீங்க. நாசமா போயிடாதீங்கடா. மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும் திண்டீர மன்னன் செய்த பாவம் மக்களுக்கு இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாத அட பாவிகளே. நீங்கள் செத்துக்கு அப்புறம் உங்க ஆத்மா பின்னாடி இந்த பாவ மூட்டைகள் வருண்டா. உடல் தாண்டா அழியுது. இவங்களுக்கு அறிவு இருக்கா? சாதுர்ணியம் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசக 4 வர்ணத்தை பத்தி பேசி சேர்ந்த புள்ள கனி இந்த மதிவதனி. நான் கேட்கிறேன், ஏம்மா தாயி, என் அப்ப என் பகவான் வந்து சாதுர்ணியம் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசக என்ன சொல்றான்? நான் கர்மத்தின் அடிப்படையில் உயிரினங்களை தோற்றுவிட்டேன். நீ என்னென்ன பாவம் மூட்டை சுமந்துட்டு கொண்டு போறியோ அதன்படி தான் உனக்கு அடுத்த பிறப்பாமைய நீ நோயாளியை பறக்கணுமா, வறுமையில பறக்கணுமா, எப்படி குறைபாடு எப்படி எல்லாமே சாமி சொல்றான். இங்க வந்து ஜாதியே கிடையாது. இவன் என்ன பண்ணுவான்? ஜாதி வச்சு உருட்டுவான்.
பகவான் என்ன சொல்றான், ஊழல் பண்ற பெருச்சாலிகள் ஊழல்வாதிகள் இவன் இறப்புக்கு அப்புறம் இவனுடைய ஆத்மா ரஜசி பிள்ளைங்க கத்தா கர்மசி ஜாயுது ததா பிள்ளைங்க தமசி முடிஞ்சது, அதாவது நரகத்தை அடையும். நரகத்துல அந்த ஆத்மா துன்பங்களை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மண்ணுலகில் புழு விலங்கு பறவைன்னு 84 லட்சம் பிறவி கொடுத்து இவனை கொள்ளு 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 கொள்ளுன்னு கொள்ளுவேங்கிறான் பகவான் சொல்றான். இதான் இவன் என்ன பண்ணா, இது ஜாதியா பிரிச்சுட்டான். பகவான் வந்து 4 மடம் 4 வர்ணத்தை வச்சுட்டான்னு சொல்லி. ஏடா முட்டாள்களை அறிவு இருக்காடா, இறைவன் இறைவன் எல்லாரும் இறைவனோட பிள்ளைகள்டா. இறைவன் வராத கொலை அது. சாணன் மாயன் சார்வர் வேண்டாம்னு சொல்லியிருக்கான். சொல்லுங்க, அவன் எந்த கோத்தையும் பார்க்க மாட்டான். அன்னைக்கு களியும் சொன்ன இந்த கும்பல் மாதிரி தான் அன்னைக்கு களிநீசம் பண்ண களியும் சொல்றான். களியும் வேற யாரும் கிடையாது, துரியோதனுடைய கடைசி பிரிவு 7ஆம் பிரிவு. துரியோதனுக்கு முன்னாடி 6 பிரிவு அசுரனா வந்தா, இரணியனா வந்தா, ராவணனா வந்தா. அந்த ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான், உடல் தான் புதுசு. அப்போ களியனே சொன்னான். களி என்ன கேட்கிறான், பிரம்மனை ஒப்பாஞ்சாதி பிராமண குலத்தை தள்ளி ஸ்ரீராமனும் மற்றொரு தண்ணியில் சேருவது திடனோ இல்லை, வராகமாய் உதித்த மாயன் மனுவனை பிறக்க மாட்டாருங்க. யாரு அவன்? களியுடைய அரசபையில பேசுறான். இனி இறைவன் அவதாரம் கிடையாது, இனி நான் தாண்டா ராஜா, என்ன அழிக்க எவனும் இல்லைன்னா. அப்போ அவனுடைய அரசபையில் இருக்க மந்திரியுடைய உடல்ல இறைவன் நாராயணன் பெருமான் இறங்கி எங்க அப்பா சொல்றான். எங்க அப்பா புத்தி சொல்றான் பாருங்க அவனுக்கு. சொல்ற பாருங்க, மாயனோ உபாயத்தாலே மனுவது போலே ஆகி ஆயனர் குலமும் தோன்றி அவனியில் இருப்பான் கண்டீர், மாயத்தை அறியா நீரும் மாளவே போக வேண்டாம், நியாயமாய் உரைத்தேன் ஐயா நம்முட அரசு கேட்கும். எங்க அப்பா இறைவன் அந்த களிநீச மன்னனுடைய அரசபையில் இருந்த மந்திரி உடல் இறங்கி அவனுக்கு புத்தி சொல்றான். மாயனாகி இறைவன் எந்த குலத்துல வேணாலும் எங்க வேணாலும் தோன்றி இருப்பான்டா. அவனுக்கு நேரம் காலம் கிடையாது, அவனுக்கு ஜாதி கிடையாது, ஜாதி பாகுபாடு கிடையாது, அவன் எந்த குலத்துல வேணா வருவான் அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே அவன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் இறைவன் வந்து சொல்றான், ஏன்னா துரியோதனுடைய ஆத்மா தான் கலியனா வந்தது. அப்போ அவனை அழிச்ச வரலாறு இறைவன் சொல்றான். என்ன சொல்றான், தெய்வகி எம்பெருமா எங்க அப்பா சொல்றான் பாருங்க. எனக்கு சாப்பிட கூட இல்லையா, மூச்சு வாங்குது பாருங்க. சாமி சொல்றான், தெய்வகி வயிற்றிலுற்று ஸ்ரீ கிருஷ்ணர் எனவே தோன்றி வைவசுதேவன் பெற்ற மனுவன வளங்கள் நாட்டி நெய்யிடை வழியில் சேர்ந்து நெருடிடுவான் ஞானம் செய்தவர் கஞ்சன் தன்னை அறுத்ததும் கேட்டிலீரோ. எங்க அப்பா சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான், அடே முட்டாள் களிநீச மன்னனே, இவன் தான் கம்சனா வந்தது. யாரு? இந்த கலியனுடைய ஆத்மா தான். அப்போ முற்பிறையில நீ கலியனாக நீ கம்சனாக பிறந்திருந்தாய். அப்பொழுது இறைவன் அன்றைக்கு யாதவர் குலத்திலே தோன்றி அன்றைக்கு வந்து தெய்வகி வைத்துட்டு யாதவர் குலத்துல போய் சேர்ந்து பல அற்புதங்கள் செஞ்சு உன்னை கொண்டாண்டா, அந்த ஆத்மா தாண்டா நீன்னு சொல்றான். அப்போ நம்ப மாட்டேங்கிறான். அப்போ எங்க அப்பா மறுபடியும் அவன் ராமாவதாரத்துல அவன் ராவணனா வரும்போது அவனை அழிச்சது சொல்றாரு. எங்க அப்பன் சொல்றான் பாருங்க. இது சொல்றான், தசரதன் மகவாய் மாயோன் சீமையில் வந்து தோன்றி புஜமுடன் பிறப்போர் கூட பிறந்ததும் கேட்டீரோ, வசையுடன் மனுதான் என்று வாதிட்ட அரக்கன் தன்னை சிரசையை அறுத்த செய்தி விளம்பெரும் கேட்டிலே. முட்டாள் களிநீச மன்னனே, முட்டாள் நீதாண்டா ராவணனா வந்தா. அன்றைக்கு உன்னை அழிக்கிறதுக்கு எம்பெருமானாகி இறைவன் எப்படி வந்தா, அன்றைக்கு புஜமுடன் கூட சங்கு சக்கரத்தை தாண்டி சகோதரர்களாக பிறவி செய்து உன்னை வந்து அழிச்சாண்டா. நீ அன்னைக்கு ராவணனா வந்து ஆத்மா தான் உன் உடல்ல இருக்குங்கிறான். அப்போ சொன்னது இறைவன், அப்பவும் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் துரியோதனை கொண்டது சொல்றான் சாமி, ஐவர்க்கு தூதனாகி அங்கும் இங்கும் ஓடி சென்று மைகுழல் சிலர்கள் தம்மை மனங்களும் மிகவை செய்து மெய்ப்புடன் கிளைகள் செய்து மேவியே குழாங்கள் செய்துரியோதனனை கொன்ற செய்தி கேட்டீரோ. இந்த முட்டாளுக்கு புத்தி சொல்றான். முட்டாள், நீ போன பிறகு துரியோதனன் நாயே, இந்த பிறகு நீ களிநீசன் கலிய, இந்த பிறலையாவது நீ மோட்சத்தை அடைவான்னு தான் இறைவன் உனக்கு 7 பிறப்பு கொடுத்தான். இந்த பிறவிலையும் நீ பாவத்தை செஞ்சு உன் ஆத்மாவை நரகத்துல மீளா நரகத்துக்கு கொண்டு போவாதடா நாயே, முக்திக்கு போடான்னு சொல்லி இறைவன் புத்தி சொல்றான். கேட்கல. அப்போ எங்க அப்பன் சொல்றான், எங்க அப்பன் நாராயணன் சொல்றான், அந்த மந்திரி அவன களிநீச மன்னனுடைய அரசவையில் இந்த மந்திரி உடம்புல எங்க அப்பன் சொல்றான், ஆணையும் படையும் உந்தன் அரண்மனை கோவில் காலும் சேனையும் குடையும் வியாழ செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனமும் தோத்து நீ எரிந்து நீ கரிந்து சாவாய், நான் இதை சொல்லவில்லை நாரணர் உரைத்தார் என்ற. நான் சொல்லலடா, என் நாவல இருந்து பெருமாள் பேசலான்ட்டான். உடனே எங்க அப்பா என்ன பண்ணா, களிநீசனை கொல்றதுக்கு எவனை கூப்பிடுறான். கூப்பிடுறான், அவனுக்கு நாள் முடிச்சு தூக்கவன மீளா நரகத்துக்கு. அவனுக்கு கொண்டு அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு சாமி தூக்கிட்டு போறான். அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க இந்த படுபாவிகளுக்கு அண்ணாமலை புத்தி சொல்றாரு. அண்ணாமலை ரூபத்துல இறைவன் வந்து புத்தி சொல்றான். ஏட்டானுங்கன்னா பொழைச்சான். இவன் அண்ணாமலை வெளியிடுறது வந்து ஊழல் பட்டி இல்லைங்க, இவனுடைய பாவ கணக்கு இந்த முட்டாள்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அடே முட்டாள்களே, உங்களுடைய பாவ கணக்கு அங்க மேல எழுதப்படுதுடா, இறப்புக்கு அப்புறம் ஆத்மா படி பாவ முட்டிகள் வருண்டான்னு சொல்றான். கேக்குறானா இவனுக்கு?
ஆ. கேட்க மாட்டாயா. இவனுக்கு அந்த ஞானம் இருன்னு கொடுக்க மாட்டான். ஏன்னா இவன் நரகத்துல அவனுக்கு இடங்க ரெடியா இருக்குது நரக வாயில்ல. அதனால திருந்த மாட்டானுங்கய்யா. அதனால இவ்வளோ பண்ணிட்டானுங்க, பாவம் மட்டும் சேர்த்துட்டானுங்க. இருக்கதை இன்னும் ஏழைகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தானுங்கன்னா அவனுடைய ஆத்மா உய்வடையும். இல்லைன்னா மீளா நரகத்தடையும். இறைவன் சொல்றான், பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடன். ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை. உடல் பஸ்பமாயிரும். இல்ல எங்கேயா குனிய தோண்டி முக்கிடுவான் கடற்கரையில கொண்டு. ஏன்டா அவன் உடலை தானே முக்க முடியும்? முட்டாள்களும் ஆத்மா உலகம் மேலேஞ்சாலும் அழியாதுடா, அது ஒளி உடம்பு. அதுக்கு தானே தண்டனை உண்டு. இறைவன் சொல்றான் ஐயா, இவனுக்கு கேட்க மாட்டான். அதனால எக்கேடு கட்டு போய் தொலைகிறானுங்கய்யா. பேசினா விடிய விடிய பேசலாம். யாரையா கேட்க போறா? இந்த இதெல்லாம் ஞானம், இதெல்லாம் அப்பாவுடைய வார்த்தை, சிவனுடைய வார்த்தை. இதை கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கே மோட்சம் கிடைக்கும். பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனே. நாலு வருமா ஞானமுள்ள சொல்லுது. கேட்டாலே மோட்சம், பாவம் தொழில். இந்த பதிவு நான் பேசுற பதிவுல கேட்டாலே ஐயோ உங்க பாவம் தொழிஞ்சு உங்களுக்கு மோட்ச வீடு கிடைக்கும், முக்தி கிடைங்க. பிறகு 7 பிறவி அன்னைக்கு கலியனுக்கு சொன்னா எங்கப்ப 6 பிறவி அறிய உன்னை நினையாமல் தூருமிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் ஈவோனே. அந்த கிசிகா கும்பல்களே 6 பிறவியில் அப்பாவை திட்டிட்டீங்க, இது உங்களுக்கு 7வது பிறவியா இருக்கலாம். நீ இந்த பிறவில எல்லளவு நினைச்சா கூட எங்க அப்பா கருணை கடல் உன்னை கட்டி அணைச்சு என் மகனே வான்னு மோட்ச வீட்டுக்கு வைகுண்ட வீட்டுக்கு கூட்டு போறான். அதை விட்டுட்டு நீங்க நான் வாய்க்கு வந்தபடிதான் பேசுவேன், திமிரு அகங்காரத்துல ஆணவத்துல பேசுறேன்னு வச்சுக்கோ. மோனுலா 84 லட்சம் பிறவி இருக்கு, மீளா நரகம் இருக்கு. எஜந்தே சாத்விகா தேவான் யசரசாம் ராஜசா பிரேத பூதகனாம் சனி எஜந்தே தாமச ஜனாடா தமகுடைய மூடர்களே கேட்டு தொலைங்கடா அப்படின்னு நான் சொல்லல, பரமாத்மா சொல்றான். துஷ்டன் கேட்க மாட்டான். தமகுணம் ரஜஸ் தம சாபிபி சத்தும் போதி பாரத. ரஜோகுணம், தமோகுணம், சாத்வி குணம் 3 குணங்கள் இருக்குது. அந்த 3 குணங்கள்ல நீங்க எதுல நிலை பெற்று இருக்கிறீர்களோ அதன்படிதான் உங்களுடைய மறுமை இறப்புக்கு அப்புறம் உண்டான வாழ்க்கை அமையும். இதுதான் கர்மா. சாத்வி குணம் சாது, ரஜோகுணம் ராட்சசன் உலகில் பற்றுடையவன் துன்பமடைந்தவன் அவன். தமோகுணனுடைய துஷ்டன் அவன் நரகத்துக்கு போவான், 84 லட்சம் பிறவி அடைவான். ஆனா ரஜோகுணனுடைய ராட்சசன் அவன் நல்லதும் செய்வான் கெட்டதும் செய்வான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் எங்கேயும் போறது இல்ல. ஒரு இந்த உடல் இருந்து செத்தவொடனே அடுத்த ஆத்மா இந்த உடல் என்ன பாவம் முடிச்சோ புண்ணியம் முடிச்சோ அதை அனுபவிக்க இன்னொரு தாய் வீட்டுக்கு போயிடுறான். அவன் நடுவில் நின்றுறான், அவன் எங்கேயும் போறது இல்ல. ஆனா இந்த இறை நிந்தனை செய்யக்கூடிய இந்த கும்பல்கள், இந்த ஆரியம் அது இப்போ திராவிடம் பிரிச்சு இந்த மாதிரி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கும்பல்கள் இவன் நரகத்தடைவான். நம்ம சிவாய் திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம்
வாழ்புன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளை, நம சிவாய்.